அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸுமே அவைலபிளாக இருக்குது. 10 சாப்டருக்குமே கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வேணுன்றவங்க இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் புக்கோட டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே பார்சல் உங்கள் கைக்கு வந்துடும். ஓகே. ஸோ இந்த புக்லெட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே இருக்கும். ஸோ 10 சாப்டர் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் மொத்தமாக கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் இந்த கொஷின் கலெக்ஷன்ஸுமே யூடியூப்பில் டீச் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ சாப்டர் வைஸ் இருக்கிற கலெக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் போட்டதும் இருக்கும். ஸோ இந்த புக்லெட்ஸ்லாம் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. இந்த புத்தகத்தில் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக டெஸ்ட் சீரியஸ் போட்ட மொத்த கொஷினுமே இதில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இதை புக் பண்ணி படிங்க. கொஷின்ஸோட ஸ்டாண்டர்டை நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ இது எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான கொஷினாகவும் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. என்னுடைய கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே வருவேன். இதில் பாருங்களேன். ஃபார் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் ஈக்குவல் 0 வித் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் ப்ளஸ் த ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசி. ஸோ இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து சி பை ஏன்னு போட போகிறீங்க. ஸோ ஏவோட குவான்டிட்டி 1. ஸோ மைனஸ் பினா மைனஸ் பி சின்னு வந்துட போகுது. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஹோல் கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்லெட் 7 புக்லெட்ஸே போதும். நீங்கள் என்டையர் சிலபஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். அந்த கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் தாண்டி கொஷின் வராது. ஓகே. ஸோ நான் வாங்கினவங்களாம் அவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சார் வர்த்து சார், எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு வர்த்தாக இருக்குது, ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார், பே பண்ண காஸ்ட்டுக்கு ரொம்ப வர்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்டர்டே மெட்டீரியல் ரிசீவ் பண்ணவங்க இன்றைக்கி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் படிங்க, ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கொஷின் கலெக்ஷன்ஸ் ஒரு கொஷின் கூட விடாதீங்க. இந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு ஏரியா கொஷின்ஸுமே வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக கொஷின்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கணும்னு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா பீப்புள்ஸ் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் பாருங்களேன். த பாலினாமியல் x power 4 minus 5x square plus 4 equal to 0 as a roots alpha beta comma delta. Find alpha square plus beta square plus gamma square. இங்கே பாருங்கள். ஜஸ்ட் வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு சம் ஆஃப் ரூட்ஸு சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இது கிடைச்சா போதும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ், ட்வைஸ் த சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் உங்களுக்கு 0 வரப்போகுது. மைனஸ் 2 டைம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போட்டிங்கன்னா 10. ஸோ ரொம்ப ரொம்ப என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை மொத்தமும் கொஷினாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ வர்த்தியாக இருக்கும். ஓகே. ஸோ மொத்தமாக 7 புக்லெட்ஸ் வரும். 7 புக்லெட்ஸு காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். இந்த 7 புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் வீடியோ போட்டுகிட்டே வருவேன். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் கவனிச்சுட்டே வாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பாருங்களேன். இந்த பாலினாமியலுக்கு x cube plus px square plus qs plus r equal 0 having roots alpha beta gamma alpha cube plus beta cube plus gamma cube என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தெரியுதுங்களா? சிங்கிள் ரூட்ஸோடைய சம்மேஷன், டபுள் ரூட்ஸோடைய ப்ராடக்ட்டு, அப்புறம் ட்ரிபிள் ரூட்டோடைய ப்ராடக்ட் போட்டு டோட்டலாக சம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோன்னா சம் ஆஃப் ரூட்ஸ் சிங்கிள் ரூட்ஸுக்கு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் சி பை ஏ, அப்புறம் டி மைனஸ் டி பை ஏ. ஸோ டெஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே. ஸோ இதுதாங்க. இந்த கொஷின்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிங்களேன், வர்த்தாக இருக்கும். எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கிடச்சிடும். நீங்கள் மெக்கானிக்ஸ்லாம் கேட்டீங்க, இது பாருங்கள். மெக்கானிக்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மெக்கானிக்ஸ்லாம் வந்து பொழந்து தள்ளியிருப்பேன் கொஷின் கலெக்ஷனில். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா ஏரியாவும் இருக்கும். இந்த கொஷினை பார்த்துட்டாவே போதுன்ற அளவுக்கு இருக்கும். இந்த கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே நிறையா ஏரியா கான்செப்ட்லாம் கிளியர் ஆகும். ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட வந்துடும். 7 புக்லெட்ஸு. ஸோ எந்த மெட்டீரியலும் தேவை கிடையாது. இதையே படித்தா போதும். இல்லை சார் நான் கொஞ்சம் கான்செப்ட் படிக்கணும், பேசிக்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா ஃபுல் செட்டு மெட்டீரியல் இருக்குது, அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. ரொம்ப நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்டில் கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு தியரியும் கொஷினாக இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளமும் கொஷினாக இருக்கும். அப்போது என்டையர் சிலபஸை கொஷினாக பார்த்துட்டு போனால் எந்த அளவுக்கு அது ஒர்த்து.
ஸோ அவ்வளோ நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. மொத்தமாக வந்து ஒரு 7 புக்லெட்ஸ் வரும். 7 புக்லெட்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் இ பவர் எக்ஸ் இன்டு காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய். ஸோ இது வந்து இ பவர் எக்ஸ் இன்டு இ பவர் ஐ ஒய் எழுத வேண்டியதான். இப்போ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இது வந்து இ பவர் இசட். இ பவர் இசட்டோட ப்ராப்பர்ட்டி தான் இப்படி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு காஷியரி மானி கொஷின் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நீட்டான மெட்டீரியல். மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். ஓகே. ஸோ புக் பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் 250 கேண்டிடேட்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்கிற சிலபஸை இப்போ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே. அப்போ வீக் டேஸில் என்ன பண்ணணும்? சிலபஸை கவர் பண்ணி படிச்சுக்கணும். வீக்கெண்டில் அந்த டெஸ்ட் கொஷின் வரும். சண்டே டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து 1 வீக் சிலபஸ் கொடுத்து படிக்க சொல்லிடுவேன். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆக வேண்டியது தான். ஓகே. ஸோ ஆனால் கொஞ்சம் டவுட் இல்லாமல் படிங்க. கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு படிச்சுக்கிங்க. மெமரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த இருக்கிற கொஷின்ஸை ஸோ என்ன சொல்ல வருது? கிராஸ் ரிவியூஸ் வந்து ரியலாக இருந்தால் இஃப் ஒன்லி ஸ்லைட்ஸ் அந்த இது சர்க்கிள் ஆர் ஸ்ட்ரைட் லைன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஒரு ரிசல்ட் மாதிரி வச்சுக்கணும். ஃபியூச்சரில் அது நீ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு டக்குன்னு அது வந்து மைண்டில் வரணும். Consider the transformation t of z equal to z minus 1 to z plus I. What is t of I? So t of I just I z பல I சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூனா வரும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ எல்லாமே நீட்டாக ஒர்க்கு கொடுத்துட்டேன். ஒர்க்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்யூஷன் நீட்டாக போட்டிருப்பேன். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி ப்ராக்டிஸ் இதெல்லாம் மெக்கானிக்ஸ் பாருங்கள். மெக்கானிக்ஸ் எல்லா ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் மெக்கானிக்ஸ் சாப்டர் ரிலேட்டடாக என்னென்ன தேவை? கப்புள்டு ஃபோர்ஸு, அன்கப்புள்டு ஃபோர்ஸு, பேரலல் ஃபோர்ஸு, ட்ரையாங்குலர் ஃபோர்ஸு, பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு கொஷின்ஸ் கலெக்ஷனில் கொடுத்துட்டேன். ஓகே. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ். ஸோ எல்லா ஏரியாவும் தியரி பார்ட்டு, ப்ராப்ளம் பார்ட்டு, ரிசல்டன்ட் ஃபோர்ஸு, ஸோ அதனுடைய மேக்னிடியூட்டு. ஓகே. ஸோ ப்ரொஜெக்டல் ரிலேட்டடான கொஷின் கலெக்ஷன்ஸ், ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மொத்தமும் இருக்கும். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கவர் பண்ணியாச்சு. ஸோ படிங்க, கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு 250 வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்டோடைய இந்த வீடியோட உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதையும் போய் பார்த்துக்குங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. கண்டிப்பாக யூஜிஆர் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ அது எந்த டவுட்டும் கிடையாது. யூஜி அண்ட் பிஜி 2 நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருங்க. ஓகே. தேங்க்யூ.